எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, ட்ரேடிங் வியூ ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ அதை எல்லோரும் பார்த்து வச்சுக்கோங்க. சில பேர் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் அது பிரச்சனை இல்லை. நிறைய பேருக்கு இன்னும் தெரியல, இந்த ட்ரேடிங் வியூ வந்து எப்படி ஆப் ஓப்பன் பண்ணணும், எப்படி இன்டர்ஃபேஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால் நான் இந்த விஷயத்தை இப்போ சொல்கிறேன். ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனில் போய்ட்டு ட்ரேடிங் வியூ அப்படின்னு போடுங்க. ஸோ ட்ரேடிங் வியூ சிம்பிள் இது தான். டிவின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அதை இன்ஸ்டால் கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் கொடுத்ததுனால அது ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து லாகின் பேஜ் வரும். அதாவது உங்களோட ஜிமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணுற மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் வந்துட்டு இந்த மெனுவில் காமிக்கிற மாதிரி மேலே டாப்பில் என்னோடய பேர் காமிக்கிது இல்லையா? ஸோ அது மாதிரி உங்களோட மெனுவிலையும் உங்களோட நேம் வந்துடும். ஸோ லாகின் ஆகிடும். அதுக்கப்புறமா வாட்ச் லிஸ்ட்டில் வந்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு இந்த யூஎஸ் ஸ்டாக்ஸோட லிஸ்ட்டு தான் வரும் ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாட்ச் லிஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அப்புறமா அதில் சொல்கிறேன் வேறு ஒரு வீடியோவில். இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வாட்ச் லிஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா அதில் நிஃப்டி 50 இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஏதோ ஒரு ஸ்டாக்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு அந்த லென்ஸு சிம்பிள் மாதிரி ஆல் பக்கத்தில் லென்ஸு சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ட் வியூ வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் சார்ட் விண்டோ. இதில் வந்து டைம் ஃப்ரேம்ஸுங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ 5M சிஎன்எக்ஸ் மெட்டல்னு இருக்குது, பக்கத்தில் 5Mன்னு இருக்குது பார்த்தீங்களா கீழே பாட்டமில். அந்த 5Mங்கிறத நான் கிளிக் பண்ணி 1 டே சார்ட்டாக மாற்ற போகிறேன். ஸோ இதில் வந்து டைம் ஃப்ரேம்ஸ் மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸ் இருக்குது. நான் அதை பற்றி நெக்ஸ்ட்டு நான் கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 1 டே டைம் ஃப்ரேமுங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே சைடில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு கிளியராக வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து கிளியராக தெரியும், எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது கிளியராக தெரியும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் இதில் பண்ணி பார்த்துக்கலாம், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.